Dhanush, you said she finished her graduation? Did she really finish her graduation? Tulasi, are you really graduate, Tulasi? What's your problem? First of all, are you educated? நீங்க தமிழும் தானே பேசுறீங்க. எங்க அண்ணி பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்புறம் என்ன கிராஜுவேட்டான்னு இங்கிலீஷ்ல கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க தான் படிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. விருந்து குடுக்கறவங்களுக்கு எப்படி ஒரு கடமை இருக்கோ அதே மாதிரி வந்த விருந்தாளிங்க நாகரிகமா நடந்துக்கிறதும் ஒரு கடமை தான். அண்ணா, அண்ணி அவ்வளவு பேசுறாங்க, நீ பேசாம அமைதியா இருக்க. என்னதான் நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் உன் வைஃபை நீ விட்டு கொடுக்க கூடாதுன்னு. கரெக்ட் ராதா, அப்படி சொல்லு. எல்லாரும் என் அண்ணிக்கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளுங்க. புள்ள, என்ன பேச்சு பேசுத? நம்ம தானே அவங்கள விருந்த கூப்பிட்டுருக்கோம். அவங்கள போய் சாரி கேட்க சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, இதுதான் எங்க அண்ணி. உங்களுக்கு மரியாதை தெரியலனாலும் அவங்க எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ணி, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, நீங்க எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சாப்பிடுங்க. நான் சொல்லணும்னு நினைச்சது நீ கரெக்டா சொல்லிட்டியே ராதா. தங்கச்சி என்ன சாப்பிடு. ஏ ராதா, அம்மா இங்க வா. எல்லாரும் சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ராதா, அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க, நீ எதுக்கு அவங்க கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவங்க அவ்வளவு தூரம் அண்ணிய பேசிட்டு இருக்காங்க, சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றியா? அவங்க தான் படிச்சிருக்காங்களா என்ன? நாம படிக்கலையா? நீ கரெக்டா தாமா சொன்ன. டேய் விட்ரா, தங்கச்சி பேசுனதெல்லாம் கரெக்ட் தான். இதுக்கு போய் நீ ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சாரி தனுஷ், உங்க வைஃப் கிட்ட நாங்க அப்படி சொல்லிருக்க கூடாது. நோ, தட்ஸ் நாட் a problem. நீங்க சாரிலாம் ஒண்ணு கேட்க வேண்டாம். சரி, நீ போய் சாப்பிடு. என் பொண்ணையும் படிக்க வச்சிருக்கலாம். இத்தனை படிச்ச பிள்ளைங்க வர்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, பதில் சொல்ல முடியாம என் புள்ள திணறி நிக்குதாலே. அவ என்ன படிக்க மாட்டேன்னு சொன்னா? தங்கச்சிக்காரிய வளர்க்கணும்னு தானே அவ பள்ளிக்கூடம் போவாம வீட்லயே இருந்துட்டா. உன் பொண்டாட்டி மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னு வச்சுக்க, இந்நேரம் என் பேத்தி இவளுகளுக்கு மேல படிச்சு இங்கிலீஷ் பேசல அப்படியே பொழந்து கட்டி இருப்பா. இந்த பாரு, மத்தவங்க பேசுதாகன்னு நீ व्यसனப்படாத, சாப்பிடு. புள்ள, நான் தப்பு செஞ்சுட்டேனா? நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கலாம் அண்ணி. என்ன புள்ள, நீயே என்கிட்ட கோவிச்சா நான் என்ன செய்வேன்? அண்ணி, நான் கோச்சுக்கல. அண்ணன் சொன்ன எதையாவது நீங்க கேட்டிருக்கலாம். பாவம், அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? போங்க, நீங்க போய் சமாதானப்படுத்துங்க. ஆத்தாடி, எனக்கு பயமா இருக்கு. அவ வர கோவத்துல இருக்காக. பேசாம நீயே போய் இனி நான் அவங்க சொல்லுத மாதிரியே செய்யறேன்னு சொல்லுதியா? ஐயோ, நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்களே போய் சொல்லுங்க. போங்க போங்க. என்ன துளசி, என்னாச்சு தாயி? இல்லப்பா, நான் சரியா தானே நடந்துக்கிட்டேன். நீ சரியாதான் நடந்துகிட்ட துளசி. யார் என்ன சொன்னா என்ன? அதுங்க சிட்டில படிச்சுட்டு ஏதோ எல்லாம் அதுங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி பேசுதுங்க. ஆனா நீ என் மருமகம்மா, நீ பேசுனது சரிதான். விடு.
இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத.